வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். டெல்லி போலீஸ்ல இருந்து அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்கான நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே நான் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டபிள் டிரைவர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து 737 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு வந்து இந்தியா ஃபுல்லாக காம்படிஷன் இருக்கும். ஓகே, இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. ஓகே, 12th இல்லைனா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிக்கக்கூடிய எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் வந்து ஃபிசிக்கலி மெடிக்கலி ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். இதில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அப்ளை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தினா A to Z இன்ஃபர்மேஷன் பார்க்க போகிறோம். இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும், அப்படி கூட எல்லா டீட்டெயிலுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு வந்து மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இந்தியா ஃபுல்லாக யாருனாலும் வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கு. ஆனால் இது வந்து பெர்மனெண்ட்டாக டெல்லியில் தான் இதுக்கான போஸ்டிங் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போலீஸ் அப்படிங்கிற டெல்லியில் மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு லீவுக்கு வந்துக்கலாமே தவிர நீங்கள் டியூட்டியில் வந்து வர முடியாது. ஓகே, பெர்மனெண்ட்டாக உங்களுக்கு டெல்லியில் மட்டும்தான் வந்து போஸ்டிங் இருக்கும். பிடபிள்யூ கேண்டிடேட் எலிஜிபிள் கிடையாது. இதில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2 லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும். தமிழில் கொஸ்டின்ஸ் இருக்காது. ஓகே, ஸோ எக்ஸாம் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கும். மற்றபடி ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு, ட்ரேட் டெஸ்ட்டு, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே டெல்லி போலீஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது டெல்லியில் தான் நடக்கும். ஓகே, எக்ஸாம் மட்டும் எஸ்எஸ்சிலேருந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் எஸ்எஸ்சிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்சியோட வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய எக்ஸாம் பேட்டர்ன் தான் இதில் இருக்கும். ஓகே, பட் இதுக்கு டிரைவருக்கு அப்படின்னு சொல்லி தனியாக ஒரு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்கான சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் என்ன அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் வந்து 24/9/2025 15/10/2025 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. அப்ளை பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு எத்தனை பேர் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியாது. ஓகே, ஏன்னா இதில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்குது. இதுக்கான எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வச்சிருக்கணும், 12th இல்லைனா டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களாவும் இருக்கணும். அப்படி இருக்கவங்க தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறனாலேயே இதில் வந்து உங்களுக்கு காம்படிஷனும் கம்மி. ஓகே, அப்ளை பண்ணுறவங்களும் கம்மி அப்படின்னால காம்படிஷனும் கம்மி. வேகன்சி கம்மின்னு சொல்லி நினைக்காதீங்க. காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா படிச்சீங்க, உங்களுக்கு இதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து டார்கெட் பண்ணலாம். ஓகே, உங்களால் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இதில் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறப்போ ஒருவேளை மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் விண்டோ ஓப்பன் ஆகும். 23/10 25/10 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணனா பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து டிசம்பர் 2025 இல்லைனா ஜனவரி 2026 இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டிசம்பரில் இருக்கிறதுக்கான சான்சஸ் இல்லை. ஏன்னா கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்கான எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸாம் நடக்கும். அதுவுமே வந்து இதே மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, டிசம்பர் இல்லைனா ஜனவரி அப்படின்ட்டு. ஸோ டிசம்பரில் அது ஸ்டார்ட் ஆனாலுமே அது கண்டிப்பாக ஒரு 10-15 நாளுக்கு மேலே நடக்கும். அதுக்கப்புறம் தான் இது நடக்கும். அப்படின்னால கண்டிப்பாக இது ஜனவரியில் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு அப்ளிகேஷன் ரிலேட்டடாக எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஓகே, மற்றபடி நான் போடுற வீடியோ பார்த்துட்டு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்குவாங்க. ஏன்னா மிஸ்டேக் எதுவும் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறப்போ கரெக்டாக அப்ளை பண்ணிடுங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 737 வேகன்சிஸ் இருக்குது. அதில் யூஆருக்கு 316, இடபிள்யூஎஸ்க்கு 66, ஓபிசிக்கு 153, எஸ்சிக்கு 72, எஸ்டிக்கு 47. ஸோ இதில் வந்து ஓப்பன் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 654 வேகன்சிஸ் இருக்குது. எக்ஸோரிஸ்மனுக்கு 83 வேகன்சி. டோட்டலாக 737 வேகன்சிஸ் இருக்குது. ஓகே, ஒன்லி மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுக்கான பே லெவல் வந்து 3ல் வரும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பே 21,700 இருக்கும். குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. பட் பேசிக் பே இவ்வளோ இருந்தாலும் டெல்லியில் இருக்கிறனால நிறைய அலோவன்ஸ் இருக்கும். ஓகே, உங்களுக்கு இன்ஹேண்ட் சேலரி ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 40,000க்கு மேலே இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல், ட்ரைனிங் டீட்டெயில் எல்லாமே நான் வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்குமே நீங்கள் வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் எவ்வளோ பேர் இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கான அடுத்தடுத்த அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஜாப் ப்ரொஃபைல் ஆகட்டும், ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி ஆகட்டும், அப்ளை பண்ணுற வீடியோ ஆகட்டும், அதெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் எவ்வளோ பேர் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க, நான் இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறேன், நான் அப்ளை பண்ண போகிறேன், இதுக்கு ட்ரை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நான் இதுக்கான அடுத்தடுத்த வீடியோஸ் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னா நான் டேட் ஆஃப் பர்த்தே சொல்லிடுறேன். ஓகே, ஏஜ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க வேண்டாம். எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்கு உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ் கேட்டகரி அப்படின்னா 2/7/95க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும்.
எந்த கேட்டகரியாக இருந்தாலும் 1/7/2004 முன்னால் பிறந்தவங்களா இருக்கணும். ஓகே. அதுவே ஓபிசி கேட்டகரி அப்படின்னா 2/7/1992 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். எஸ்சி எஸ்டினா 2/7/90 அப்புறம் பிறந்தவங்களா இருக்கணும். ஓகே. ஸோ இதுக்கு உள்ள உங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. இப்போ ஓபிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி இந்த 3 கேட்டகரியில் வரலை அப்படின்னா நீங்கள் ஓபிசி கேட்டகரியில் தான் வருவீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே அது வந்து வேறு வேறு பேரில் இருக்கும். எம்பிசி, அடுத்தது வந்து பிசி, டிஎன்சி அந்த மாதிரி வேறு வேறு பேரில் இருக்கும். அது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகிறப்போ ஓபிசி அப்படிங்கக்கூடிய ஒரே கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கணும். அதுவுமே நம்ம ஊரில் தாலுகா ஆஃபீஸில் தான் கொடுப்பாங்க. நீங்கள் உங்கள் ஏரியா விஓட்ட கேளுங்க, அவங்க எப்படி இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய கைடன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 12th முடித்தவங்க இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸும் நீங்கள் வச்சுருக்கணும். ஓகே. இது ரெண்டுமே நீங்கள் உங்களோட 12th ரிசல்ட் இல்லைனா டிப்ளமோ ரிசல்ட், அதுக்கப்புறம் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு இந்த டேட்டுக்கு முன்னால் இருக்கணும். ஓகே. அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால் உங்ககிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கணும். ஓகே. கான்ஸ்டபிளுக்கு அந்த மாதிரி கிடையாது. கான்ஸ்டபிள் எக்ஸிக்யூட்டிவ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வீலர் லைசன்ஸ் கேட்டிருந்தாங்க. அது வந்து நீங்கள் ஃபிசிக்கல் போகிறப்ப கொண்டு வந்தால் போதும். ஆனால் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் உங்ககிட்ட அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டுக்கு முன்னால் நீங்கள் வாங்கியிருக்கணும். லேர்னர் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுலாம் செல்லாது. ஓகே. லைசன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும். ஓகே. வெறுமனே லைசன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நான் இதில் வந்து செலெக்ஷன் ஆயிடலாம்னு நினச்சிங்க அப்படின்னா அதுவும் நடக்காது. இதில் வந்து ட்ரேட் டெஸ்ட் வைப்பாங்க, அதாவது டிரைவிங் டெஸ்ட் வைப்பாங்க. நீங்கள் நல்லா டிரைவ் பண்ணால் மட்டும்தான் அவங்கள வந்து இதில் எடுப்பாங்க. ஏன்னா இதில் வந்து டிரைவருக்காக தான் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க. டிரைவிங்கே தெரியல அப்படின்னா அதில் எந்த யூஸுமே கிடையாது. அதனால் டிரைவிங் உங்களுக்கு உண்மையிலே நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள், லைசன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஓகே. ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன மெயின்டெனன்ஸும் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே. என்சிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு போனஸ் மார்க்கும் உண்டு. சி சர்டிஃபிகேட் இருந்தால் 5 மார்க் கொடுப்பாங்க, பி சர்டிஃபிகேட்னா 3 மார்க், ஏ சர்டிஃபிகேட்னா 2 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலாக 100 மார்க்குக்கு எக்ஸாம். அதில் இவ்வளோ போனஸ் மார்க்கு கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ என்சிசி கேண்டிடேட் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக என்சிசி சர்டிஃபிகேட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருக்கிறவங்களுக்கு இந்த போனஸ் மார்க் இருக்குது. அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஆர், இடபிள்யூஎஸ் இல்லைனா ஓபிசி இந்த 3 கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா 100 ரூபா பே பண்ணணும். எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்க எக்ஸர்வீஸ்மேன் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ண வேண்டாம், ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. எக்ஸாம் சென்டர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கும். தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கும். ஓகே. ஸோ பாண்டிச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, வேலூர், தூத்துக்குடி, கரூர் இந்த சிட்டிலலாம் வந்து எக்ஸாம் சென்டர் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப இதில் 3 சிட்டி வந்து சூஸ் பண்ணணும். அதில் ஒரு சிட்டியில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஓகே. எக்ஸாம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கும். அடுத்தடுத்து இருக்க போகிற ஃபிசிக்கல், மெடிக்கல், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டெல்லியில் தான் நடக்கும். ட்ரேட் டெஸ்ட் எல்லாமே டெல்லியில் தான் நடக்கும். ஓகே. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எக்ஸாம், அந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப் கிளியர் பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இது எல்லாமே நடக்கும். அடுத்து ட்ரேட் டெஸ்ட்டும் நடக்கும். அடுத்து மெடிக்கல் எக்ஸாமும் நடக்கும். ஓகே. ஸோ இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஆனால் ஃபைனல் செலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில், இந்த எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ட்ரேட் டெஸ்ட்டுக்கு மார்க் உண்டு, பட் அதில் நீங்கள் பாஸ் ஆகணும். ஓகே. பட் அந்த மார்க்கை ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஃபைனல் செலெக்ஷனுக்கு நீங்கள் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் 100 மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. ஸோ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒரு கொஸ்டினை கரெக்டாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 1 மார்க், தப்பாக அட்டன் பண்ணிங்க அப்படின்னா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். நெகட்டிவ் மார்க்குமே உண்டு. தமிழ்லலாம் கொஸ்டின் இருக்காது. இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் இல்லைனா ஹிந்தியில் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே. ஹிந்தியில் பண்ணணும் அவசியம் இல்லை, இங்கிலீஷில் மட்டும் அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இந்த 100 கொஸ்டின் வந்து எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா 100 கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 90 மினிட்ஸ் 1.5 மணி நேரம் டைம் கொடுத்துருவாங்க. டைம் ப்ராப்ளமே இல்லை. ஓகே. இதில் வந்து உங்களுக்கு ஜிகேலேருந்து 20 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 20 கொஸ்டின், மேத்ஸ்லேருந்து 20 கொஸ்டின், அதுக்கப்புறம் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவிங் ரிலேட்டடாகவே வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்குறாங்க. பாதிக்கு பாதி டிரைவிங் ரிலேட்டடாக தான் கேட்குறாங்க. ரோட் சென்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸு, டிராஃபிக் ரூல்ஸு, சிக்னல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், அதாவது பெட்ரோல் டீசல் வெஹிக்கிளில் இருக்கக்கூடிய பொல்யூஷன் உருவாக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்னென்ன, சிஎன்ஜி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள்ஸு, நாய்ஸ் பொல்யூஷன், இதிலெல்லாம் வந்து என்னென்ன மாதிரி பொல்யூஷன் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே. இதுக்கு வந்து நம்மக்கிட்ட கோர்ஸ் கிடையாது. நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, அதாவது ஜிகே, ரீசனிங், மேத்ஸுக்கான கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த 50 மார்க்குக்கு நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். ஓகே. பட் இந்த 50 மார்க்குக்கு வந்து உங்களுக்கு யாருமே டீச் பண்ணியிருக்க மாட்டாங்க. நான் முடிஞ்சால் இதுக்கான மெட்டீரியல் ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஓகே. பிடிஎஃப் வேணால் கொடுக்குறேன். பிடிஎஃப் இல்லைனா வேர்ட் ஃபைல் வந்து எதுவும் கிடச்சிச்சு அப்படின்னா கொடுக்குறேன். மற்றபடி இதுக்கான வீடியோஸ் கொடுக்குறது எவ்வளோ பேர் இதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஓகே.
ஸோ முடிஞ்சால் இது வந்து நாங்கள் பண்ணுறோம். மற்றபடி இந்த 3 நம்மக்கிட்ட ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. அதுக்கு நீங்கள் நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகே, அடுத்ததாக இதுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க, அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1600 மீட்டர் ரன்னிங் 7 நிமிஷத்தில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து லாங் ஜம்ப் உண்டு, 12.5 அடி நீங்கள் தாண்டுற மாதிரி இருக்கும். ஹை ஜம்ப் 3 அடி தாண்டுற மாதிரி இருக்கும். ஓகே, 3லையுமே நீங்கள் குவாலிஃபை ஆகணும், 3லையுமே பாஸ் ஆகணும். இதுக்கு மார்க்லாம் கிடையாது, இவ்வளோ நீங்கள் வந்து பண்ணி ஆகணும். ஓகே, 3லையும் பாஸ் ஆனால் தான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸர்வீஸ்மேனுக்கு, உங்களுக்கு கிடையாது. அடுத்ததாக இதுக்கான ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 170 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்சிக்குமே 170 தான். ஒரு சிலர் வந்து எஸ்சிக்கு என்ன ஹைட் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஸ்டிக்கு மட்டும்தான் ரிலாக்ஸேஷன் உண்டு. ஓகே, எஸ்டி கேண்டிடேட் மட்டும் 165 சென்டிமீட்டர் இருந்தால் போதுமானது. செஸ்ட் வந்து 81 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும், 4 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகணும். ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா 81 இருக்கணும், எக்ஸ்பாண்ட் ஆகிறப்போ 85 வரைக்கும் வரணும். ஓகே, இதுலேயே வந்து எஸ்டி கேண்டிடேட் அப்படின்னா இதில் வந்து 76 சென்டிமீட்டர் வந்து ஸ்டார்டிங்கில் செஸ்ட் இருக்கணும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர் வரைக்கும் எக்ஸ்பாண்ட் ஆகணும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு 4 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பாண்ட் ஆகணும். பட் நார்மலாக அவங்களுக்கு வந்து ஒரு 5 சென்டிமீட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னாலுமே அவங்க எலிஜிபிள் தான். இதை விட 5 கம்மியாக இருக்கனாலுமே எலிஜிபிள் தான். ஓகே, ஸோ அடுத்தது ட்ரேட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ட்ரேட் டெஸ்ட் டோட்டலாக 150 மார்க்குக்கு இருக்கும். ஓகே, 150ல் 75 மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்தால் தான் பாஸ். பட் இந்த மார்க் வந்து ஃபைனல் செலெக்ஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இதில் நீங்கள் பாஸ் ஆகணும். ஓகே, அது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட் மோட்டார் வெஹிக்கிளை வந்து நீங்கள் ட்ரைவ் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கும். ஃபார்வேர்ட் போகிறதுக்கு 20 மார்க்கு, ரிவர்ஸ் வர்றதுக்கு 20 மார்க்கு, பார்க்கிங் பண்ணுறதுக்கு 10 மார்க்கு. ஸோ 20க்கு 10, இங்கே 10, இங்கே 5, பாதி மார்க் நீங்கள் எடுத்தால் தான் பாஸ். ஓவராலாக 50க்கு 25 மார்க் நீங்கள் எடுக்கணும். பட் தனித்தனியாக இதுலேயுமே நீங்கள் வந்து 10 மார்க் வந்து நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுத்தால் தான் வந்து நீங்கள் பாஸ். ஓகே, அதே மாதிரி தான் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸுக்குமே ஃபார்வேர்ட் பேக்வேர்ட், அதாவது ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணணும். ஓகே, இதுலேயுமே நீங்கள் பாதி மார்க் வந்து எடுத்தாகணும். ஓகே, அது போக உங்களுக்கு வந்து இந்த டிராஃபிக் நாலேஜ் இருக்குதா, டிராஃபிக் சிக்னலுக்கான நாலேஜ், ரோடு சென்ஸு, பேசிக் டிரைவிங் ரூல்ஸ் என்னென்ன, அதெல்லாம் வந்து ஓவர்டேக்கிங் எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் என்ன, ரோட் மேப்பை எப்படி ரீட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் பாசிபிள் ரூட் என்ன அப்படிங்கிறத வந்து எப்படி நீங்கள் வந்து அசஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் 25 மார்க். ஓகே, 25ல் 12.5 மார்க் நீங்கள் எடுத்தாகணும். அதுக்கப்புறம் சின்ன மெயின்டெனன்ஸ் பண்ண தெரியுதா, டெய்லி செக்அப் பண்ண தெரியுதா, டயர் ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும், பேட்டரியில் வாட்டர் லெவல் எப்படி செக் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஆயிலோட கிரேட் என்ன இருக்கணும், குவான்டிட்டி எவ்வளோ இருக்கணும், கூலண்ட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கூலண்ட் டைமே நீங்கள் செக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய பெல்ட் ஹோசஸோட டென்ஷன் எவ்வளோ இருக்கணும், கரெக்டாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி டெய்லி மெயின்டெனன்ஸ். ஓகே, டெய்லி நீங்கள் வந்து ஒரு செக்அப் பண்ணணும்ல, வண்டி எடுக்கிறதுக்கு முன்னால் இதெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியுதா, அதுக்கான நாலேஜ் உண்மையிலே உங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணுவாங்க. அதுக்கு 25 மார்க்கு, அதுலேயும் நீங்கள் 12.5 மார்க் எடுத்தாகணும். ஓகே, இதெல்லாம் பண்ணுறவங்க தான் இதில் பாஸ் பண்ண முடியும். ஓகே, அடுத்து மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வித்தவுட் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் ஐயில் 6/6 இருக்கணும். ஓகே, ஒரு சைடில் 6/12 இருக்கலாம். அது ஒரு கண்ணில் உங்களுக்கு கொஞ்சம் பவர் இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஆனால் கண்ணாடி போடாதப்போ பெட்டர் ஐயில் 6/6, ஒரு சைடில் வந்து 6/12 இருக்கணும். ஓகே, இது இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கலர் பிளைண்ட்னஸும் இருக்கக்கூடாது, இதையும் சேர்த்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் எந்த ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு இருக்காது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் இதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இதில் நிறையா ஃபேக்டர் இருக்குது. இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும். அடுத்து டெல்லியில் தான் போஸ்டிங் இருக்க போகுது. நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவராக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு ஃபேக்டர் தான். அப்படி இருக்கிறப்போ இதுக்கு எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதுக்கு அப்ளை பண்ணுற வீடியோ, சிலபஸ் ஸ்ட்ராட்டஜி வீடியோ, ஜாப் ப்ரொஃபைல், இந்த மாதிரி நான் வந்து அடுத்தடுத்த அப்டேட் வந்து கொண்டு வருவேன். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.